ஹாய் ஹலோ டோரிமான்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஐ ஹோப் ஆல் ஃபைன். பட் நான் தான் ரொம்ப லேட் இல்லை. ஸோ ஓகே, சாரிடா, எல்லாருக்குமே சாரி. அண்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டோரிமான்ஸ் எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். சூன் எல்லாத்துக்கும் வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஸ்டோரி ஷேர் வித் யூஸ். பட் சூன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, ரொம்ப நாள் கழிச்சு, அதனால் எல்லாம் பேசலாம். அண்ட் யாரெல்லாம் நோபின்னு கேட்டுட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் நோபி இஸ் பேக். ஸோ அவளோட ஐடியை நான் ஷேர் பண்ணுறேன். பட் ஓல்டு ஐடியில் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து நான் ஷேர் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நோபி தான், நோபிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். செம்ம ரொமான்டிக்கான ஒரு ஒன் ஷாட் தான். சாஃப்ட் ஷாண்ட் யாராவது இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ வளவலன்னு பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஒன்லைன் பார்த்திங்கன்னா, நம்மளோட சேனல் ஆல்ரெடி போட்ட ஜெலசி ப்ரொஃபஸர் இருக்கார்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஐ ஹேட் அ க்ரஷ் ஆன் மை ப்ரொஃபஸர். ஸோ இதுக்கு மேலே ஆன்லைன் வேண்டாம், ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறீங்க. உங்கள் காலேஜுக்கு காலையில் போயிட்டு அங்கே உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஜன்னல்லையே பார்த்து இரிட்டேட்டோட ஃபேஸோட, ஐயோ எனக்கு காலேஜ் வரவே பிடிக்கல, எல்லாம் அவனுக்காக தான், இச்சே காலேஜாக இது, ஒரு மூஞ்சும் பார்க்குற மாதிரியே இல்லை. அப்போது உங்கள் தோல் மேலே உங்கள் ஃப்ரெண்டு கை போட்டு, ஓயன் என்ன ஒரு மாதிரி காலையிலே இரிட்டேட்டாக இருக்கா? ஆமாம், இந்த காலேஜில் காலையிலே ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது உங்களோட சீனியர் தேர்ட் இயர் பையன் ஒருத்தவங்களை சைட் அடிச்சிட்ருக்கான். ஜன்னலாண்ட தான் நின்றுட்டு அவன் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து சேர்ந்ததுலேருந்து உங்கள் பின்னாடி சுற்றிட்டுருக்கான். பட் நீங்கள் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. அவனை பார்த்தாலே எரிஞ்சு விழுவீங்க. அவன் தான் ஜன்னலாண்ட நின்றுட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த பைத்தியக்காரன் மேலே ஏதாச்சும் வாழை வந்துட போகுது, அதான் எனக்கு பிடிக்கலன்னு ஓப்பனாக தெரியுது. அப்புறம் ஏன்டி இவன் வந்து பார்த்துட்ருக்கான்? விடடி, காலேஜில் இந்த மாதிரி ஒருத்தனாவது வேணும் சைட் அடிக்கிறதுக்குன்னு. அப்போ நம்மளும் அப்போலாம் இல்லைன்னா நம்மளை வந்து ஒரு மொக்க பீஸுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கடி. இவன் பார்த்தா எனக்குன்னா, பார்க்கலன்னா எனக்குண்ணா. ஆளும் அவன் மண்டையும் நல்லா பொறுக்கி மாதிரி இருக்கான். பையனை எப்படி தெரியுமா இருக்கணும்? நம்ம ப்ரொஃபஸர் ஜங்குக் மாதிரி இருக்கணும். அது ஜங்குக்கா? என்ன ட்ராக்கு வேறு லைனில் போகுது. ட்ராக்லாம் கரெக்டாக தான் போகுது, நீ தான் புரிஞ்சுக்கல. ஓஹோ, அப்படியா கதை? அப்போ மேடம் ப்ரொஃபஸர் டைப்பு மேபி அப்படின்னு சொல்லும் போது சடனாக ஜங்குக்குள்ளே வந்து நிற்கிறான். அவன் அப்பியரன்ஸ் பார்த்த உடனே கிளாஸே வந்து குட் மார்னிங் சார் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்துட்டு, நீங்கள் சாரடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. ஜங்குக்கு உங்களை தான் வந்து வாட்ச் பண்ணுறாரு. அங்கே வந்து பார்த்துட்டு அவரோட டெஸ்காண்ட போய் நிற்கிறாரு. குட் மார்னிங் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஸோ வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்றாரு. அப்போது நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே உன்னை பார்க்காம போராக போச்சுடா அப்படின்றீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு சடனாக தலையை திருப்பி உங்களை பார்க்குறா. என்னடி உண்மையாவா அவர் மேலே க்ரஷ் இருக்கு உனக்கு? நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? நான் எதுக்கு போய் சொல்லணும்? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்றீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது வயன் அப்படின்றா. எதிரி சரிப்பட்டு வராது? எங்கள் வீட்டில் கூட என்னை விட பெரிய பையனை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த பெரிய பையன் இவராக இருந்துட்டு போட்டோம், ஏன் இருக்கக்கூடாதா என்ன அப்படின்னு ஏதோ நார்மலைஸ் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுற ஒரு தப்பை. அப்போ சடனாக உங்கள் ஃப்ரெண்டு, அம்மா தாயே நீ எதனா பண்ணு, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, என்னக்கோ திட்டுறாத கடைசியாக. தென் ஜங்குக் போர்டில் போயிட்டு ஒரு லெசனை எழுதிட்டு, ஸோ காய்ஸ் எல்லோரும் இந்த லெசனை வந்து எடுத்து வச்சுக்கோங்க, நான் இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போது உங்களோட இமேஜினேஷன் தான் நீங்கள் ஒரு மாதிரி ஹார்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் முன்னாடி ஜங்குக் ஒரு மாதிரி வெட்ட ஹேர் அண்டு வெட்டாக நின்றுட்டுருக்காரு. அவர் அப்படியே உங்களோட கையை வந்து ஒரு பக்கம் ஹோல்ட் பண்ணிவிட்டு செவத்துக்கு மேலே வச்சு, என்ன வயன் உனக்கு இது பிடிச்சிருக்கா? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு.
இது இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றீங்க. அப்போ அவரோட இன்னொரு கையை உங்கள் தைஸ் கிட்ட எடுத்து போகிறாரு. உங்கள் தைஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மூன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ சடனாக உங்கள் ஃப்ரெண்டு ஒயன் அவர் ஒன்று தான் கூப்பிட்றாரு அப்படின்றான். அப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் ஜங்குக் நின்று, என்ன பகலே தூக்கமா? 2 நாள் வீட்டில் தானே இருந்தேன், தூங்கலையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்பீச்லெஸ்ஸாக நிற்கிறீங்க. பிகாஸ் அவரை வச்சு ஒரு ட்ரீம் இது பண்ணிகிட்ருப்பீங்க, இமேஜின் பண்ணியிருப்பீங்க. சடனாக அவர் வந்து முன்னாடி நிற்கவும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கீங்க. அப்போ ஜங்கு, ஹலோ மேடம், உங்களை தான் கேட்குறேன், என்ன ட்ரீமா அப்படின்றாரு. அப்போ உங்களுக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. அதெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கல் பண்ணுறீங்க, எச்சியை முழுங்கிட்டு. அது ஒன்றும் இல்லை சார். ஓகே, இன்றைக்கி இது எல்லாத்தையுமே எழுதிட்டு எல்லாரோட நோட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு நீ தான் என்னோடய ஸ்டாஃப் ரூமுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு. அப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. என்னது அவரை பார்க்க போகணுமா, தனியாவா, இந்த ஒரு சான்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்போது உங்களோட ஃப்ரெண்டு, என்ன ஏன் தூண்டில் மீன் தானாக வந்து சிக்குது அப்படின்றா. யார் தூண்டி யார் மீன் சிப்பா அப்படின்றீங்க. அவ்வளோலாம் என்னடி இவா ஒரு நல்லது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேறா, கெட்டது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேறான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு எழுதிட்டுருக்கா. ஸோ எல்லாருமே கிளாஸில் எழுதுனோடனே எடுத்துகிட்டு வந்து உங்கள் டெஸ்க் மேலே வச்சுட்டு போயிடுறாங்க. நீங்கள் அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அவரோட ரூமுக்கு தான் போகலான்னு எழுந்துக்கிறீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு ஏன் ஹெல்ப் வேணும் மாடி. ஐயோ அம்மா, உன் ஹெல்ப்பே எனக்கு வேண்டாம். ஆக்சுவலாக நான் கூட எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலடி, அவர் எப்படியாச்சும் பார்க்கணும் தனியாக. ஸோ இதான் எனக்கு நல்ல சான்ஸு, உன் ஹெல்ப்பை தூக்கி குப்பை தொட்டில் போடு, நான் போயிட்டு என் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு தூக்க முடியாத போகிறீங்க. சடனாக ஆப்போசிட்டில் உங்கள் சீனியர் தான் உங்களை லவ் பண்ணுற ஒரு பையன் வந்து இடிச்சிட்டு நோட்ஸ் எல்லாமே கீழே விழுது. ஆப்போசிட்டில் தான் ஜங்குக்கோட ஸ்டாஃப் ரூம் ஆப்போசிட்டில் தான் இது நடக்குது. அப்போ அவன் ஒன்றா எடுத்து உங்கள் கையில் வைக்கும் போது உங்கள் கையை டச் பண்ணுறான். நீங்கள் அறிவில்லை உனக்கு, கையெல்லாம் டச் பண்ணாமல் எடுத்துக்கொடு அப்படின்றீங்க. அது ஜங்கு கேட்டுட்டு தான் இருக்கான். ஸோ அவன் எடுத்து கொடுத்துட்டு, என்னடி வர வர ரொம்ப அழகாயிட்டே போகிற, ஆனால் என்னை மட்டும் பார்க்க மாட்டேறா, ஏதாவது பிரச்சனையா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேஷுவலாக உங்ககிட்ட பேசுகிறான். கீழே உட்காந்துட்டேன், நீங்களும் உட்காந்துட்டு தான் இருக்கீங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு. அப்போ நீங்கள் அவனை பார்த்துட்டு முறைன்னு முறைச்சிட்டு, நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும், உனக்கும் எனக்கும் என்ன எதுவும் இல்லை, ஜஸ்ட் நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் அப்படின்றீங்க. அப்போ அவன் இங்கே பாரு, இந்த காலேஜில் எல்லாருக்கும் தெரியும் நீ ஆள்னு, ஆனால் உனக்கு தெரியாதா, நான் உன் பின்னாடி 2 வருஷமாக சுற்றிட்டுருக்கேன். ஃபஸ்ட் இயரில் நீ ஜாயின் பண்ணதுலேருந்து, ஏன் உனக்கு தெரியாதா, உன்னை அங்கே நீ முறைன்னு முறைச்சிட்ருக்கேன், பார்த்துட்ருக்கேன், இதெல்லாம் உனக்கு தெரியாதாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ நீங்கள் அவனை பார்த்துட்டு, தெரியும், இப்போ என்ன பண்ணணும், நானும் வந்து உன்னை பார்த்துட்டு வலிஞ்சிட்டு இருக்கணுமா, எனக்கு ஒன்று பிடிக்கல, ஓகேவா, கிளியராக சொல்கிறேன், எனக்கு ஒன்று பிடிக்கல. அப்போ ஜங்குக்கு இதெல்லாம் கேட்டுட்டு சைலண்ட்டாக அங்கே உட்காந்து எழுதிட்டு தான் இருக்கான். அப்போ அவன் வந்துட்டு உங்கள் சீனியர் வந்துட்டு, இங்கே பாருவேன், உனக்கு அவ்வளோதான் மரியாதை, உனக்கு இன்னும் 2 days தான் டைமு, அதுக்குள்ளே என் லவ்வை ஒத்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோ, என்னடா என்ன பண்ணுவா, பெரிய இவன் உன்னோட லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இது என்ன லவ்வா இல்லை வேறு ஏதாச்சும் ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கா, அறிவெல்லாம் உனக்கு, ஒரு பொண்ணுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாஃப் ரூம் உள்ளே போகிறீங்க. அவன் ஸ்டாஃப் ரூம் வெளியே தான் நிற்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு திரும்ப ஒரு முறைச்சிட்டு பா அப்படின்றீங்க. தென் அப்படியே ஜங்குக்க பார்த்தோன்னே உங்கள் மூடை ஆப்போசிட்டாக மெல்ட் ஆகிடுது. ஸோ கோவமாக இருந்த நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷையாக உள்ள வந்து, இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டிங்கல்ல, அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா, வச்சுட்டு உட்காரு அப்படின்றாரு. அப்போ நீங்கள் அதை வச்சுட்டு ஆப்போசிட்டில் உட்காந்து அவரே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்க்குறீங்க. அப்போது அந்த பையனை பார்த்துட்டு, என்னடா வேலை, கிளம்பு
அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு இன்னும் ஹாப்பி ஆகிடுது. ஸோ அப்பா பையன் தான் இவனை மாதிரி தான் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்த்துட்டே இருக்கீங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு. அப்போ ஜங்குக் சடனாக அவங்கள பார்க்கும்போது உங்கள் ஸ்மைல்லாம் ட்ராப் ஆகிடுது. அது என்னை பார்த்து சிரிச்சிட்ருக்கா? இல்லை சார், அந்த பையன் இருக்கான்ல ரொம்ப தெரியும் அப்படின்றாரு. அப்போ நீங்கள் தெரியுமா? என்ன சார் தெரியும்? அவனை லவ் பண்ணிகிட்ருக்கான் அதானே? இல்லை நான் பண்ணலை, அதுவும் தெரியும். தெரியுமா? அப்போ சந்தோஷம்தான். சரி, என்ன ஏதோ உங்ககிட்ட பேசணும், ஆனால் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. என்ன சார் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜங்குக் ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்குறான். அந்த பார்வையிலே உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. அது அது என்னன்னா நான் என்னோட அது எப்படி சொல்கிறது, மீட் பண்ணலாம் இல்லையா அப்படின்றான். உங்களுக்கு பேச்சே வரல. ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஜங்குக்கு இப்படி சொல்லுவான்றத. எதுக்கு அவன் வெளியே மீட் பண்ணோன்னு சொல்கிறான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் ஃபேஸில் 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. அவ்வளோ ஒரு பிரைட்னஸ், ஸ்மைலு. அப்படியே உங்களுக்கு உங்களோட எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அது அது என்ன இங்கே என்னண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு ஹாப்பியாக இருங்க. ஓகே ஓகே, கண்டிப்பாக மீட் பண்ணலாம். எங்கே மீட் பண்ணலாம்? என்னோடய அப்பார்ட்மெண்ட்டை அட்ரஸ் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன், வந்துரு அப்படின்னு சொல்கிறோம். அப்பார்ட்மெண்ட்டா? ஐயோ அடிச்சதுல லக்குன்னு சொல்லிட்டு ஓகே எப்போ? ஈவினிங் ஓகேவா உனக்கு? எனக்கு ஓகே, நான் ரெடியாக இருக்கேன், நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட க்யூரியாசிட்டியை பார்த்து ஜங்குக்கு இப்படி பாவி எவ்வளோ ஆர்வமாக இருக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அட பாவி இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக போகிறீங்க உங்கள் கிளாஸ்க்கு. ஜாலியாக போகிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் உங்களோட சீனியர் தான். என்ன இவ்வளோ ஜாலியாக வர? என்ன சொன்னான் அவன்? ஏதாச்சும் சொன்னானா? ஹலோ, நான் ஜாலியாக இருந்தால் உனக்கு என்ன, நான் ஜாலியாக இல்லைன்னா உனக்கு என்ன? ஏய் நீ என்னோடவ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி இடிச்சுட்டு அவன் தள்ளி போகிறான் இந்த பக்கமாக. தென் நீங்கள் ஹாப்பி ஃபேஸோடு உள்ளே போய் உட்காந்து ஒரு மாதிரி காலை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கீங்க டெஸ்கில் உட்காந்து. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்து மேடம் என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, என்ன நடந்துச்சு ஸ்டாஃப் ரூமில்? ஒன்றும் இல்லையே. ஏய் எதையும் மறைக்கிற, ஒன்றும் இல்லடி. அது அவரா? எவர்? அதாண்டி அவர் நம்ம ஜங்குக் சார். ஓ அவர், சொல்லுங்கள். அவர் என்னை மீட் பண்ண கூப்பிட்டாரா? எங்க? அது அப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே அதெல்லாம் சொல்லாத பையன், இவளை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்குள்ளேயே பேசிட்டு அது என்னன்னு சொல்லலை, எங்கன்னு சொல்லலை, பட் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாருடி அப்படின்னு மழுப்பிட்டு அப்படியே எழுந்து போகிறீங்க. கிளாஸ் முடிஞ்சது உடனே. ஸோ உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது, அட்ரஸ் மட்டும் ஹாய் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, பிளாங்காக ஒரு நம்பர்லேருந்து அட்ரஸ் வருது. ஸோ நீங்கள் இதை தான் ஜங்குக் நம்புகிறோம் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை தேடி போகிறீங்க. ஸோ நீங்கள் போகும்போது ஜங்குக்கு ஒரு ஷார்ட்ஸ் வேர் பண்ணிவிட்டு ஸோ ஷர்ட்லெஸ்ஸாக கதவு ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அவர் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் உள்ளே போகிறீங்க. சார், ஹலோ சார் மோர்லாம் வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக மேட்ச்சுக்கு வரலாம் அப்படின்றாரு. ஸ்ட்ரெயிட்டாக மேட்ச்சுக்கா? ஐயோ என்ன இன்றைக்கி எல்லாமே எனக்கு நல்லதாகவே நடக்குது, இன்றைக்கி நான் யார் முகத்தில் முழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிட்டே சிரிச்சிட்டே உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் கவுச்சில் உட்காரிங்க. உட்காந்த உடனே காஃபி சாப்பிட்றியா? நீங்கள் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ஓ அப்படியா, ஒரு 2 பெக்கு போட்டு எடுத்துகிட்டு வரட்டா? அந்த பழக்கம் இல்லை. அப்போது என்ன வேணும்னு தெளிவாக சொன்னால் தானே எனக்கு தெரியும்.
அது காஃபி காஃபி ஓகே தான் அப்படின்றீங்க தலையாட்டிக்கிட்டே. அப்போ ஜங்குக்கு உங்கள் கிட்ட வந்து காஃபி ஸ்ட்ராங்காக வேணுமா லைட்டாக வேணுமா அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு அது எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன். சாப்பிடக்கூடாதுமா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை தள்ளி விட்டுட்டு போகிறாரு தலையில். நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் சீக்ஸாக ரெட் ஆகிட்டு ப்ளஷ் பண்ணிட்டு உட்காண்ட்ருக்கீங்க. என்னடா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி. ஸோ ஜங்குக்கு 2 கப்பு காஃபி எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு, ஸோ உங்ககிட்ட நான் பேசணும்னு சொன்னது என்னன்னா, சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டைரி தான். அதை எடுத்து அவர் காட்டுறாரு. அதை காட்டின உடனே சிரிச்சிட்டு இருந்த உங்கள் ஃபேஸ் அப்படியே ஃபேட் ஆகிடுது. பிகாஸ் அந்த டைரி ஃபுல்லாமே நீங்கள் ஜங்குக்கை பற்றி ஒரு மாதிரி டார்க் ரொமான்ஸ் எழுதி வச்சுருப்பீங்க. இப்படி இருக்கணும் நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்கல்ல ஒரு விஷயத்தையும் அந்தந்த டைமுக்கு எப்படி இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு காஃபி ஷாப் போனீங்கன்னா அங்கே ஜங்குக் கூட எப்படி வந்து ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இங்கே அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் அந்த டைரியில் எழுதி வச்சுருப்பீங்க. 2 days முன்னாடியே அந்த டைரி காணாமல் போயிருக்கும். ஆனால் அது உங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. உங்கள் பேக்கில் தான் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கீங்க. பட் அந்த டைரி ஜங்குக்கோட கையில் இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாக நிற்கிறீங்க. ஷாக்கிங் ஃபேஸு. சிரிச்சிட்டு இருந்தவங்க ஃபேஸ் ஃபேடு ஃபுல்லாகிடுச்சு. ஃபேஸ் அவ்வளோ மாறிடுச்சு. பிகாஸ் அதில் ரொம்ப ரொம்ப டார்க்காக எழுதியிருப்பீங்க. டார்க்கஸ்ட்டாக எழுதியிருப்பீங்க. ஓப்பனாகவே இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் நம்ம அப்படி இப்படி இருக்கணும் அப்படின்லாம் எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு அந்த டைரியை பார்த்துருக்கான்றது தெரிஞ்ச உடனே கையெல்லாம் ஷிவராக ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வச்சுருந்த காஃபி அப்படியே உங்கள் மேலே போட்டுக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எழுந்துக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து என்ன சுட்டுருச்சான் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கப்பை உங்கள் கையிலேருந்து வாங்கிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி துடைக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஹெவி ப்ரீத் ஆகுது உங்களுக்கு. மூச்சு விட ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தான் வாஷ்ரூம் அப்படின்றீங்க. அப்போ ஜங்கு வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி வாஷ்ரூம் கூப்பிட்டு போயிட்டு உங்கள் ட்ரெஸ் மேலே இருக்க ஸ்ட்ரெயினெல்லாம் தொடச்சிட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஸ்பீச்லெஸ்ஸாக ஒரு மாதிரி இருக்கீங்க. ஏன்னா அசிங்கமாகிடுச்சு உங்களுக்கு. அது என்ன எழுதிருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த டைரியை போய் அவன் கையில் இருக்குன்னா அப்போ அவன் படிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. படிச்சிருப்பாரா படிச்சிருக்க மாட்டாரா, ஒரு வேளை டைரி பர்சனல்ன்றதுனால படிக்காமல் விட்டுருப்பாரா அப்படின்னு கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்கு ஒரு மாதிரி உங்கள் ஸ்டெயினை தொடச்சிட்டு அவன் அந்த ஈர கையோட ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். என்னடி அப்படி எழுதி வச்சிருக்க, அவ்வளோ டார்க்கா நீ அப்படின்றான். அப்போ உங்களுக்கா ஒரு மாதிரி ஷையாகுது, அசிங்கமாகுது. இங்கே அது அது வந்து இல்லை சார், நான் அது உங்களை மீன் பண்ணல. எனக்கு தெரியும் நீ என்ன தான் மீன் பண்ணாங்க. உன்னோட சாருன்ற அழகாக இருப்பான்னு இருக்கேன். நீ என் பேரை மட்டும் தானே மென்ஷன் பண்ணல. பட் மற்றபடி நீ சொன்னது எல்லாமே அதில் இருக்கிறது எல்லாமே என்னை பற்றி தானே. இல்லை சார். வேறு யார்? அந்த சொட்டத்தலை ப்ரொஃபஸரா இல்லை நம்ம சொட்ட பிரின்ஸ்பலா அப்படின்னு கேட்குறான். இங்கே அது இல்லை சார். அப்போது உங்கள் லிப்ஸில் அவன் வந்து அவனோட மிடில் ஃபிங்கரை வச்சு நீ எவ்வளோ டார்க்காக இருக்கியோ அதை விட டார்க்கடி நான் அப்படின்றான். அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எதுவுமே பேசாமல் சார் உங்களுக்கு ஓகேவாவா ஆக்சுவலாக என் டைப்பே நீ தாண்டி. எனக்கு இந்த மாதிரி இன்னசென்ட்டாக எனக்கு எதுவுமே தெரியாது பிளா 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 அப்படி சொல்கிற பொண்ணுங்களெல்லாம் பார்த்தாலே இரிட்டேட் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தர் கூட பண்ணணும்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி பொண்ணு தாண்டி எனக்கு பிடிக்கும். நீ தாண்டி என் டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அவரோட மிடில் ஃபிங்கரை அப்படியே உங்கள் முகக்குள்ள விடுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக உங்கள் முகத்தை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களோட சலிவாலாம் அவரோட மிடில் ஃபிங்கரில் ஒட்டிக்குது. அப்படியே அவர் ரிட்டன் வெளியே எடுத்து அவரோட வாயில் அதை வச்சு கல்ப் பண்ணுறாரு, சக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்பீச்லெஸ்ஸாக பார்த்துட்டே இருக்கீங்க அவரோட ஐஸை.
தென் அப்படியே உங்களோட தைஸை ரப் பண்ணிக்கிட்டு உங்கள் கிட்ட உங்களோட உங்களை அப்படியே ஒரு வாலில் வந்து சாத்தி வச்சுட்டு உங்கள் கிட்ட வந்து உங்களோட தைஸை அப்படியே வந்து ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜங்குக், ஐ ரியலி நீட் திஸ், ஐ ரியலி நீட் யூ. எனக்கு யார் மேலே இந்த மாதிரி தோணுனதே கிடையாது. ஆனால் உன்னை பார்க்கும்போது என்னோடய ஹார்மோன்ஸ்லாம் என் பேச்சு கேட்கவே கேட்காது. உன்னை பற்றி தப்பாக இமேஜின் பண்ண சொல்லும். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் கூட அப்படின்னு வாயெடுக்கிறீங்க. அப்பா இன்றைக்கி மார்னிங் என்னாச்சு? என்ன இமேஜின் பண்ணேன்? நான் எப்படி உன்னை டார்ச்சர் பண்ணேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நெக்கில் கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக கேட்குறாரு. நீங்கள் அவளோட ஹேண்ட் வந்து உங்களோட தைஸில் ஓவராகிறது அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரில. உங்கள் தைஸ் அப்படியே ரஃப் பண்ணிக்கிட்டே உங்கள்கிட்ட உங்கள் நெக்கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் மார்னிங் ஒன்று பார்த்தேங்க அப்பா. சொல்லு, என்னடி பண்ண, என்னடி இமேஜின் பண்ண என்னை வச்சு? நீ ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வெட்டா, ஃபுல் அண்ட் வெட்டா என் முன்னாடி இதே மாதிரி என் தைஸை ரப் பண்ணிவிட்டு என் லிப்ஸை பொறுமையாக சக் பண்ணிக்கிட்டு அப்படியே இன்னொரு ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்னொரு ஹேண்டை நீங்களே எடுத்து உங்களோட செஸ்ட் கிட்ட வைக்கிறீங்க. அவர் அப்படியே ஹோல்ட் பண்ணுறாரு. அப்படியே ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஏறுது. லைக் திஸ் அப்படின்ச்சிங்க. அப்போ ஜங்குக்கு உங்கள் கிட்ட வந்து உங்கள் இயர்கிட்ட நல்லா மூன் பண்ணு, என் பேரை சொல்லி அப்படின்றாரு. அப்போது இங்கே ஜங்குக், இது மாதிரி தான்டா காலையில் என்னோட இமேஜினில் இதே மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெருங்கிறீங்க. அவர் அப்படியே வந்து உங்கள் கிட்ட நெஞ்சிக்கிட்டே பக்கத்தில் வந்து ரொம்ப அப்படியே அவரோட வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படியே நீங்கள் வாலில் அப்படியே சாய மேலே இருக்க ஷவர் ஆன் ஆகிடுது. ஸோ அப்படியே அந்த ஷவர் ஜங்குக்கு மேலே தான் கொட்டுது. நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து செவத்துக்கிட்ட இருக்கீங்க, ஜங்குக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கார். அவர் அப்படியே ஒரு மாதிரி அவரோட ஹேரை ஃபுல்லாக வெட் பண்ணிகிட்ருக்காரு கை வச்சு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டார்க் ஐஸோட அவரை பார்க்குறீங்க. இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி கூட நான் பார்க்கல. எப்படி நடக்காமல் போகும்? இப்படி ஒரு டார்க்கஸ்ட்டு கேலை என் லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டேன்னா என்னை விட அன்லக்கி யாருமே இருக்க மாட்டாங்க. பிகாஸ் எவ்ரி மேன்ஸ் நீட் திஸ், எவ்ரி மேன்ஸ் வாண்ட்ஸ் திஸ். எல்லாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு வைஃப் கிடைக்கணும்னு ஆசைப்படுவானுங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே சொல்லிவிட்டு அவரோட மிடில் ஃபிங்கரை மறுபடியும் எடுத்து உங்கள் மவுத்குள்ளே வச்சுட்டு ஆர் யூ ரெடி ஃபார் திஸ் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவரோட மிடில் ஃபிங்கரை செம்மையாக சக் பண்ணுறீங்க. நீங்கள் சக் பண்ணுறதுலேயே நீங்கள் ரெடின்றதை சொல்கிறீங்க. ஸோ அப்படியே அவரோட ஷார்ட்ஸை அப்படியே இன்னொரு கையில் கழட்டி விடுறாரு. கழட்டி விட்டுட்டு இந்த சக் பண்ணுற அவங்க வாயில் இருக்க மிடில் ஃபிங்கரை வெளியே எடுத்துட்டு அவர் சக் பண்ணிவிட்டு அந்த ஹேண்டை எடுத்து உங்கள் முடியை பிடிக்கிறாரு. முடியை பிடிச்சிட்டு அப்படியே உங்களை நீல் டவுன் போட வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அந்த ஷவர்லேயே நீல் டவுன் போடுறீங்க. நீல் டவுன் போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. மாதிரி ஜங்குக்கு வந்து நெளிகிறாரு. நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு அப்படியே சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கு. செம்ம ஹை பிச்சில் போயிடுது ஜங்குக்கோட மூடு. ஸோ அவன் சடனாக எடுத்துட்டு அவங்கள திருப்ப, என்னால் முடியலடி, இன்னமா இருக்குது தெரியுமா, இன்னமா பண்ணி வச்சுருக்க தெரியுமா, இந்த மவுத் பீஸ் இருக்கு பாருடி, அப்படியே எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நெக்கை ஹோல்ட் பண்ணி உங்கள் ஃபேஸ் கிட்ட வச்சு பேசிகிட்ருக்காரு. தென் நீங்கள் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைட் லுக்கோடு பார்க்குறீங்க. இது தாண்டா எனக்கு தேவை, இந்த ஒரு நாளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே நீங்கள் ஒரு மாதிரி டெவில்ஸ் மாதிரி கொடுக்குறீங்க.
தென் ஜங்குக் அவரோட வாய்ஸ் ரொம்ப ஹார்டாயிடுச்சு. ஏ என்னால் முடியல, கேன் வி அப்படின்றாரு. அப்போ நீங்கள் எஸ் அப்படின்றீங்க. தென் உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. அவரோட பெட்ரூம் தான். பெட்ரூம்குள்ளே போன உடனே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்களை படுக்க வச்சிட்டாரு. உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. அவர் ஃபுல் அப்படி தான் இருக்கார், ட்ரெஸ் இல்லாமல். நீங்கள் வந்து உங்களோட டாப் அண்ட் ஜீன்ஸ் போட்டு தான் இருக்கீங்க, சாரி ஷார்ட்ஸ் போட்டு தான் இருக்கீங்க. ஜீன்லேயே வரும்ல ஒரு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே உங்களோட ஜீன் மேலே கை வச்சு உங்களோட பேண்ட் கிட்ட வந்து அந்த பட்டனை கழட்டுறாரு. கழட்டிட்டு பொறுமையாக உங்களோட இதை வந்து கழட்டிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டார்க்காக பார்த்துட்டே இருக்கீங்க அவரை. தென் அப்படியே உங்களோட தைஸை ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு உங்கள் தைஸில் அவரோட லிப்ஸை வைக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூன் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் தைஸை பிடிச்சி செம்மையாக வந்து அவரோட டங்கை வச்சு லிக் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் தைஸில் இருக்க எல்லா இடத்தையும் லிக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி காலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே இருக்கீங்க, மூன் பண்ணுறீங்க. அப்படியே கிட்டக்க வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரோட மிடில் ஃபிங்கர் எடுத்து அவரே சக் பண்ணிவிட்டு அங்கே வைக்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப ஆசை கத்துறீங்க. ஃபஸ்ட் டைமா அப்படின்றாரு. யா ஜங்குக் ஐம் வர்ஜின் அப்படின்றீங்க. அப்போ இன்னும் அவருக்கு செம்மையாயிடுது. ஸோ அவரோட மிடில் ஃபிங்கரை வெளியே எடுத்துட்டு அவரோட டங்கை வைக்கிறாரு. ஸோ இதுக்கு மேலே வந்து என்ன நடந்திருக்கோன்றத ப்ளீஸ் காஷ் நீங்களே மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது, ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஓகே காய்ஸ், இந்த ஒன் ஷாட் எப்படி போச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள். அண்ட் இதோட பார்ட் 2 வந்து சூன் போடுறேன். பிகாஸ் வந்து என்னால் இது ஒரு ஸ்டோரியாக முடிக்க முடியாது. ஏன்னா இந்த ஸ்டோரி எனக்குமே அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ ஓகே, பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதோட முடிச்சுக்கிறதா இருந்தால் கூட முடிச்சிக்கலாம். ஓகே காய்ஸ், பாய், லவ் யூ ஆல்.